இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் எரேமியா எழுதிய புஸ்தகம், அதோடு சேர்ந்ததுதான் புலம்பல். எரேமியா எழுதின அந்த புலம்பல் 2 புஸ்தகங்களையும் குறித்து நாம் இன்று அதனுடைய பின்னணியும் விளக்கங்களையும் அறிந்து கொள்வதற்காக இருக்கிறோம். எரேமியா புலம்பல் 2 புஸ்தகத்துக்குமே எழுதியவர் எரேமியா தீர்க்கதரிசி தான். இவருடைய உண்மையான பெயர் இர்மியாஹு எபிரேயத்தில், அதனுடைய சுருக்கமாக தான் இர்மியா அப்படிமாங்க. இதற்கு அர்த்தம் யாவே த்ரோஸ், யாவே போடுகிறார். அதற்கு எபிரேயத்தில் ஒரு சிலேடையான ஒரு சொல்லுது. இதுக்கு 2 வித அர்த்தம் உண்டு. ஒன்று, யாவே கட்டுகிறார் அல்லது அஸ்திவாரம் போடுகிறார், அல்லது யாவே தூக்கி போடுகிறார், வீசி எறிகிறார், போட்டு உடைக்கிறார். இது 2ல எந்த இடத்துல வேண்டுமானாலும் இந்த சொல்ல உபயோகப்படுத்தலாம். உண்மையிலே எரேமியாவினுடைய ஊழியமும் இதுதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா 1வது அத்தியாயத்தில் 9-10 வசனங்களிலே அவர் சொல்கிறார், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறார். உண்மையிலே எரேமியா சொல்ல சொல்ல இதை எழுதியவர் அவருடைய நெருங்கிய நண்பர் பாரூக் என்பவர் தான். எரேமியா ஒரு நல்ல கல்விமான். அதனால இதுல தீர்க்க தரிசனங்கள் அநேகமாக எல்லாமே கவிதை நடையில தான் இருக்கு. அவர் கவிதையாக சொல்ல சொல்ல அவருடைய நண்பர் பாரூக் அதை எழுத்து வடிவிலே எழுதி கொண்டு வந்தார். நமது ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருக்கக்கூடிய செப்பனியா, அபகுக் இருவருமே எரேமியாவினுடைய காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் தான். எசேக்கியேல், தானியேல் இருவருமே எரேமியா ஊழியத்தை முடிக்கின்ற அந்த கடைசி பகுதியிலே தங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தவர்கள். ஒரு சிறு குறிப்பு சொல்ல வேண்டுமா, தமிழிலே சொல்லுவாங்க, வருமுன் காப்போம், வரும்போது காப்போம், வந்த பின்பு காப்போம் அப்படிங்கிற ஒரு 3 நிலைகளை சொல்லுவாங்க. இஸ்ரவேலிலும் யூதாவிலும் அந்த 2 மக்களினுடைய, இஸ்ரவேல் 10 கோத்திரம், யூதா 2 கோத்திரத்தினுடைய பாவம் பெருகின போது உடன்படிக்கையை மீறி விக்கிரக வணக்கமும் ஒழுக்கக்கேடும் அநீதியான ஜீவியமும் தொடர்வதனாலே அந்த உடன்படிக்கையின்படி உங்களுக்கு தண்டனை வருகிறது, மனம் திரும்புங்கள் என்று வரும் முன் உன்னை காத்துக்கொள் என்று தீர்க்க தரிசன ஊழியம் செய்தவர் ஏசாயா, மீகா இவர்களெல்லாம் முன்னாடி. இப்ப அந்த தண்டனை இஸ்ரவேல் 10 கோத்திரத்துக்கு வந்துருச்சு. அசிரியாவின் சிறையிருப்புக்குள்ள போயிருச்சு இஸ்ரவேல் 10 கோத்திரம். யூதா 2 கோத்திரம் மட்டும் உண்டு. ஆனா அவங்களும் மனம் திரும்பாதனால தண்டனை வந்து விட்டது, இதோ வாசலுக்கு வந்துருச்சு, மனம் திரும்புங்கள், இல்லைன்னா நீங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி அந்த தண்டனை வரும்போதாவது உன்னை காத்துக்கொள் என்று இந்த தண்டனை வருகின்ற நேரத்திலே யூதாவும் சிறையிருப்பிலே கடந்து செல்லக்கூடிய அந்த நேரத்திலே அங்கு ஊழியம் செய்தவர் எரேமியா. யூதாவும் சிறையிருப்புல போனதுக்கு பிற்பாடு இனிமேல் என்ன செய்வது என்பதை குறித்து தீர்க்க தரிசன ஊழியம் உரைத்தவர் எசேக்கியேல். இந்த 3மே அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு 3 ஸ்டேஜுங்க தான். இந்த எரேமியா ஏலியினுடைய வம்சத்திலே வந்தவர். சாமுவேல் 1 சாமுவேல் நம்ம பார்க்குறோம். ஏலி அவருடைய வம்சத்தில் ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவர். விசேஷமாக இவர் தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்னதாகவே தேவனால் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர். எரேமியா 1வது அத்தியாயத்தில் 4வது வசனம் 5வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்போதுதான் எரேமியா சொல்கிறாரு, ஆண்டவரே நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன்ங்கிறாரு. அப்போ ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலுமே நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவரையெல்லாம் நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்க முடியும், நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார். அதாவது தாயின் வயிற்றில் அவர் உருவாவதற்கு முன்னதாகவே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த தீர்க்கதரிசியாக அபிஷேகிக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு வந்தவர். கிட்டத்தட்ட யோவான் ஸ்நானகனை போல
தாயின் வயிற்றில் உருவாகும் போதே அவர் பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டிருந்தார். இவர் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னதாகவே தீர்க்கதரிசியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதனால இவருடைய ஊழியம் இவருடைய 17வது வயதிலே டீனேஜில் இருக்கிற போதே தீர்க்க தரிசனம் உரைக்க தேவன் இவரை அழைத்து விட்டார். அதிலிருந்து ஆரம்பித்து சுமார் 40 வருடங்கள் இந்த ஊழியத்தை செய்தார். விசேஷமாக யூதாவினுடைய கடைசி 5 ராஜாக்கள் காலத்திலே இவர் தீர்க்க தரிசன ஊழியம் செய்தார். அதனால அந்த 5 ராஜாக்கள் காலத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற சூழ்நிலை தெரிந்தாதான் இந்த எரேமியா புஸ்தகம் நமக்கு புரியும். அந்த 5 ராஜாக்கள் காலத்துல எங்க இருக்குது அவங்களுடைய காலங்கள் என்ன, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கணும்னா 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 22ல இருந்து 25வது அத்தியாயம் வரைக்கும், 2 நாளாகம புஸ்தகத்துல 34ல இருந்து 36 வரைக்கும் நம்ம படிச்சா இது ரெண்டுலயுமே அந்த 5 ராஜாக்களுடைய காலகட்டத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது இருக்கும். அப்ப தேவன் எரேமியாவின் மூலமாக என்ன சொன்னாரு, எப்ப சொன்னாருங்கிறது நமக்கு சரியாக புரியும். இந்த அது மட்டும் இல்ல, அந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை எழுதினது கூட எரேமியா தீர்க்கதரிசி தான் அப்படின்னு எபிரேய வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அதுல யார் எழுதினாங்கன்னு எந்த குறிப்புமே கிடையாது. நம்ம அதை தியானிக்கிற போதும் கூட படித்தோம். ஏன்னா அதுல எழுதப்பட்ட அந்த நடையும் இந்த எரேமியாவினுடைய நடையும் கிட்டத்தட்ட ஒத்து போகுது, ஒரே ஆள் மூலமாக எழுதப்பட்டதுங்கிறது போல இருக்கு. இப்ப எரேமியா தீர்க்க தரிசனம் உரித்த காலத்துல அந்த தேசத்தினுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருந்தது, ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் அந்த ஜனங்களுடையது எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்த போது, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 627வது வருஷம், இவர் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்த போது யூதேயாவை அரசாண்டு கொண்டிருந்தவர் யோசியா என்கிற ஒரு ராஜா. இவர் தான் யூதா வம்சத்தினுடைய கடைசி நல்ல ராஜா. இவருக்கு அப்புறம் 4 பேர் இருந்தாங்க. ஆனா 4 பேருமே தேவனுக்கும் விரோதமாகத்தான் இருந்தாங்க. இவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் எந்திரிச்சு வந்தார். இவருக்கு பின்னாடி வந்த அந்த 4 ராஜாக்களுமே தேவனுக்கு விரோதமாகத்தான் செயல்பட்டாங்க. இந்த யோசியா ராஜாவாவதற்கு முன்னதாக என்ன நடந்தது அப்படின்னா, இந்த யோசியாவினுடைய தாத்தா மனாசே 2 நாளாகமத்துல 33வது அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா அவருடைய ஆட்சி காலத்துல என்ன செய்தார்னு இருக்குது. அவருடைய ஆட்சி காலத்துல, அதாவது 657ல இருந்து 642 வரைக்கும் அவர் ஆண்டு செய்தார். அந்த காலத்துல அவர் தேவாலயத்தை பூட்டிட்டு ஆராதனைகளை எல்லாத்தையும் தடை செய்து விட்டு முழுக்க தேசத்தை விக்கிரக வணக்கத்துக்குள்ள நிரப்பிட்டார். எல்லா ஊர்லயும் விக்கிரக கோயில்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கு பலிபீடம் கட்டி அந்த அதை சேர்ந்த ஜோசியம், நாள் பார்க்கறது, குறி சொல்றது, குறி கேட்கறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் தேசம் முழுவதும் வளர்வதற்கு இவர் பின்னணியிலிருந்து செயல்பட்டு வளர்த்து கொண்டு வந்துட்டார். விசேஷமா அவருடைய மகனை கூட, அவருக்கு பிறந்த மகனை கூட ஒரு விக்கிரகத்துக்காக தீயிலே போட்டு பலி கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு மோசமாக இருந்தவர். இன்னும் மோசமாக போய் என்ன செஞ்சாரு, தேவாலயத்துக்கு உள்ளேயே 2 விக்கிரகங்களை ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு பலிபீடத்தை கட்டி அந்த தேவாலயத்துக்குள்ளேயே அவர்களுக்குரிய ஆராதனையை ஆரம்பித்து வைத்தார். இந்த காலத்துல இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மறுத்த அநேகரை கொலை செய்தார். இவருடைய காலத்துல தான் இதை எதிர்த்து பேசியதற்காக ஏசாயா தீர்க்கதரிசி கூட ஒரு மரத்தோடு கட்டி வாளால் 2ஆக அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று சரித்திரம் கூறுகிறது. இவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் இவருடைய மகன் ஆமோன் 642ல இருந்து 40. ஆனா இவர் அரண்மனையிலேயே கொலை செய்யப்பட்டு போனார். அதுக்கப்புறம் அவருடைய மகன் யோசியா, இவர் காலத்துலதான் எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்தார். இந்த யோசியா அரசனாகிற போது அவருக்கு வயது 8 வயதிலே அவர் அரசனாகிறார். ஆனால் அவர் தன்னுடைய 16வது வயதிலே தேசத்தை சுத்திகரிக்கிறார். தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பலிபீடங்கள் எல்லாம் உடைத்து போட்டு அதையெல்லாம் நிறுத்தி பண்ணி தேவாலயத்தை மீண்டும் சுத்திகரித்து அதுல சீர்படுத்தி உடைஞ்சு போனது இடிஞ்சதெல்லாம் சரி பண்ணி திரும்பவும் அதை பண்ணி திரும்பவும் ஆராதனையை ஸ்தாபிக்கிறார். தேவ ஆராதனையை திரும்பவும் எஸ்டாப்ளிஷ் பண்றார். அந்த காலகட்டத்துல தான் தேவாலயத்தை ரிப்பேர் பார்த்து அந்த வேலைகளை சரி செய்கிற போது அங்க உள்ள இருந்து சொல்றாங்க,
ஒரு புஸ்தகம் உள்ள இருந்து கண்டெடுத்தவங்க, பழைய இடத்துல எங்கேயோ கிடந்தது கண்டெடுத்தோம், இதுல தேவனுடைய வார்த்தைகள் இருக்குன்னு கொடுக்குறாங்க. அது நியாயப்பிரமாண புஸ்தகம். அதை படித்து பார்த்து விட்டு அதை கொண்டாந்து ராஜா கிட்டக்க கொடுக்குறாங்க. அப்ப ராஜா அதை படித்து பார்க்கிறார். அநேகமாக அது உபாகமம் புஸ்தகம். அதுல இருக்கக்கூடிய உடன்படிக்கையும், அந்த உடன்படிக்கையின்படி கீழ்ப்பட்டால் என்ன செய்வேன், உடன்படிக்கைக்கு விரோதமாக என்னென்ன தவறு செய்தால் என்னென்ன தண்டனை வருவேன் என்பதெல்லாம் அதுல படித்து பார்த்த உடனே ராஜா மனம் கசந்து அழுகிறார். அழுதுட்டு, என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே இந்த தேசத்துல தேவ உடன்படிக்கைக்கு முழுவதுமாக மீறி எல்லா தவறுகளையும் செய்து எல்லா தண்டனையும் தேசத்தின் மேல வரவழைச்சிட்டாங்களே, இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஆண்டவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ண போறாரு. அப்ப தேவன் உல்தாள் அப்படிங்கிற ஒரு பெண் தீர்க்கதரிசியானவள் மூலமாக அவருக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார். அழிவு நிச்சயிக்கப்பட்டு விட்டது, கண்டிப்பாக வரும். ஆனாலும் நீ மனம் இலகி வருந்தி அழுததுனால உன் காலத்தில் அல்ல, உனக்கு பின் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறார். இந்த சூழ்நிலையில தான் எரேமியாவின் மூலமாக தேவன் ஜனங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டி மனம் திரும்ப அழைப்பு கொடுக்கிறார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா, இந்த கடைசி நேரத்திலேயாவது என் ஜனங்கள் பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பினா நான் செய்ய உள்ள தீங்கை செய்யாதபடி நான் மனம் மாறுவேன் அப்படிங்கிறார். அது எரேமியா 26ல 1-3 வரைக்கும், எரேமியா 36ல 1-3 வரைக்கும் நம்ம படித்து பார்த்தா இந்த 2 காலகட்டங்களிலும் தேவன் இதைத்தான் சொல்லுகிறார். இப்போவாவது அவங்க மனம் திரும்பினாங்கன்னா நான் செய்ய இருக்கக்கூடிய தீங்கை செய்யாதபடி நானும் மனம் மாறுவேன் அப்படிங்கிறாரு. காரணம், ராஜா தேவனுக்கு பிரியமாக நடக்க ஆரம்பித்து விட்டாரு. ஆனா ஜனங்கள் விக்கிரக வணக்கத்துக்குள்ளேயே மூழ்கி போயிட்டாங்க. அதை அவங்க விட்டுட்டு வரல, இன்னமும் அதுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யறாங்க. குறிப்பாக வாரத்துல 6 நாள் விக்கிரக வணக்கக்காரனாவும் 7வது நாள் ஓய்வு நாள் தேவனை ஆராதிக்கணும். இந்த 10 சாமியோடு இது ஒரு 12வது கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குக்கு வந்துட்டாங்க. ஆனா தேவன் அதை வெறுக்கிறார். இது ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன், அந்த தேசத்தினுடைய ஆவிக்குரிய நிலை. ஆனா இப்ப அதனுடைய பொலிட்டிக்கல் கண்டிஷன், அரசியல் சூழ்நிலை, சுற்று உள்ள தேசங்களுக்கும் அந்த தேசங்களுக்குள்ள அரசியல் நிலை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஏன்னா அது மிக முக்கியமானது, இதை பிடிக்க வேண்டும் என்றால். ஏற்கனவே இஸ்ரேல்ல 10 கோத்திரம் அசிரியாவில மேற்கொள்ளப்பட்டு சிறையிருப்புக்கு போய்விட்டது. ஆண்டவர் தீர்க்கதரிசி சொன்னாரு, கேட்கல. அவங்க எல்லா ராஜாக்களுமே விக்கிரக வணக்கம் பண்ணவங்க தான். அதனால அசிரியா அவர்களை மேற்கொண்டு சிறையிருப்புக்கு கொண்டுட்டு போயிருச்சு. இப்ப மிஞ்சி இருக்கிறது 2 கோத்திரம் தான், யூதா தான். யூதாவுக்கு வடகிழக்கே இருக்கிறது அசிரியா, மேற்கே இருக்கிறது எகிப்து. இந்த அசிரியாவுக்கும் எகிப்துக்கும் எப்பவுமே சண்டை வரும். ஆனா எகிப்து அசிரியாவுக்கு போகணும்னாலும் சரி, அசிரியா எகிப்துக்கு வரணும்னாலும் சரி, எருசலேம் யூதா வழியா தான் போயாகணும். ஏன்னா அது ஒன்றுதான் கடந்து போகக்கூடிய பாதை. அதை தாண்டுன்னு மிச்சம் இருக்கிறதெல்லாம் அரேபியா தேசத்தினுடைய பாலைவனங்கள். அங்க தண்ணியோ குடிக்க வசதியோ உணவோ எதுவுமே கிடையாது, வெயில் சுட்டரிக்கிற வெயில். அதனால அந்த பக்கம் பிரயாணம் பண்ண முடியாது, இந்த பக்கம் தான் வந்தாகணும். அப்படி இருக்கிற போது 609 கிமு 609 எகிப்து ராஜா அசிரியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார். பார்வோன் நோகா அப்படிங்கிறவர் யுத்தத்துக்கு போகிறாரு. அந்த நேரத்துல யோசியா என்ன செய்யறாரு, எகிப்துக்கு விரோதமாக போய் நிற்கிறார். அந்த விரோதமா போய் நிற்கிற போது அந்த யுத்தத்துல அவர் மடிந்து போகிறார், தோத்து போகிறாரு, அவர் மடிந்து போகிறாரு அங்க யோசியா. அதனால அவருடைய மகன் யோவாகாஸ் அப்படிங்கிறவரை யூதாவினுடைய ராஜாவாக ஆக்குறாங்க. அவர் 3 மாதம் தான் ஆட்சியில இருந்தார். ஏன்னா அந்த எகிப்து ராஜா அசிரியாவுக்கு சண்டைக்கு போயிட்டு திருப்பி வர்ற போது யூதாவை முழுவதுமா தன் ஆளுகைக்குள்ள கொண்டு வந்துட்டு அந்த ராஜாவை கைது பண்ணி, யோவாகாசை கைது பண்ணி எகிப்துக்கு கொண்டுட்டு போயிடுறாரு. அதற்கு பதிலாக இந்த யோவாகாசனுடைய அண்ணன் எலியாக்கிம் யோயாக்கிம் அப்படிங்கிறவரை எகிப்தின் ஆளுகைக்கு கீழே ஒரு ராஜாவாக, யூதாவில ராஜாவாக எகிப்து ராஜா நியமிக்கிறார். இவர் கிமு 609 697 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்கள் யூதாவின் ராஜாவாக இருந்தார். இவரும் சில காலங்கள் இருந்தாரு.
அதற்கப்புறம் அந்த எகிப்துக்கு விரோதமாக கலகம் பண்ணி அந்த அதன் கீழே இல்லாம தன்னை பிரித்து கொள்ள கொஞ்சம் வேலைகள்லாம் பண்ணினாரு. எரேமியாவின் மூலமாக தேவன் அந்நேரத்தில் எச்சரிப்பெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அவர் அதெல்லாம் கேட்கல. அந்த யோசியா ஆண்ட போது எரேமியாவுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா அவர் இறந்ததுக்கு பிற்பாடு மற்ற வந்த ராஜாக்கள்லாம் எரேமியாவுக்கு விரோதமாக இருந்தாங்க. உண்மையில அந்த யோசியா இறந்த போது 2 நாளாக 36 சொல்லுது, எரேமியா அவர் மேலே ஒரு புலம்பல் பாடினார், அவருடைய மரணத்திற்கு துக்கம் தெரிவித்து துக்கத்துக்கு ஒரு பாட்டு பாடினார் அப்படின்னு கூட வரலாற்றுல இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க நெருக்கமாக இருந்தவங்க. ஆனா பிந்தி வந்த ராஜாக்கள் எல்லாம் அவர் மேல கொஞ்சம் ஆப்போசிட்ல தான் இருந்தாங்க. ஏன்னா நீங்க மோசமாக செயல்படுறீங்க, அழிவு வருதுன்னு சொன்னதுனால எல்லாருமே அவருக்கு விரோதமாகத்தான் இருந்தாங்க. இந்த காலகட்டத்துல பாபிலோன் ஒரு வல்லரசாக உருவாகுது. கிமு 612 அசிரியாவை ஜெயித்து அசிரியா தலைநகர் நினிவேயை தன் ஆளுகை கொண்டுட்டு வந்து பாபிலோனை தலைநகராக்கி முழு அசிரியாவும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துருது. ஏற்கனவே இஸ்ரேல் அசிரியாவின் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அங்க வந்து அந்த இஸ்ரேலுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள அசிரியா தன் ஆளுகைக்கு வந்த போதே வேற வேற தேசங்கள்ல இருக்கிறவங்கள அங்க குடி அமர்த்திட்டான். வெளி தேசத்துக்காரங்களை அங்க வந்து குடி ஏறிட்டாங்க. ஆனாலும் அது அசிரியாவுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. இப்ப அது பாபிலோன் ஆளுகை கீழாக வந்துருச்சு. அந்த பாபிலோன் சேர்ந்த ராஜா நேபுகாத் நேச்சர் யூதாவையும் தன்னுடைய ஆளுகை கீழே கொண்டு வருகிறார். முதலாவது வந்து யூதாவை பிடித்து கொண்டு அதுல இருக்கக்கூடிய முக்கியமான அரிஸ்டோகிராட் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய படித்த மட்டத்துல மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், வாலிபர்கள், படித்த வாலிபர்கள் எல்லாம் கைது பண்ணி கொண்டுட்டு போறாரு. ஏன்னா படிப்புங்கிறது இன்னைக்கு பள்ளிக்கூடம் போல எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு காரியம். ரொம்ப வசதி இருக்கிறவங்க, ஞானம் உள்ளவங்க மட்டும்தான் அதுல சேர்ந்து படிக்க முடியும். அந்த மாதிரி ஆளுங்கள் தன் அரசாங்கத்துக்கு தேவைங்கிறதுக்காக பாபிலோனுக்கு கைது. அதுல போனவர் தான் தானியேல். அதற்கு சில காலத்துக்கு பிறகு யோயாக்கீம் என்ன பண்றாரு, பாபிலோன் ஆளுகைக்கு கீழாக இப்ப இருக்குது யூதா. ஆனா எகிப்தோடு சேர்ந்து கொண்டு பாபிலோனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறார். ஆனா எரேமியாவின் மூலமாக தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறாரு, பாபிலோனுக்கு விரோதமாக கலகம் செஞ்சேன்னா நீ அழிஞ்சு போயிருவ அப்படின்னு சொல்றாரு. ஆனா கேட்கல. ஆனா அவர் காலத்திற்கு பிற்பாடு அவருடைய மகன் யோயாக்கீன் அப்படிங்கிறவரு 597 யூதாவின் ராஜாவாகிறார். யோயாக்கீம் இறந்து போனாரு, யோயாக்கீன் அதுக்கப்புறம் ராஜாவாகிறாரு. இவர் 3 மாசம் 10 நாள் தான் அரசாட்சியில் இருந்தார். ஏன்னா இந்த காலத்துல தான் நேபுகாத் நேச்சர் திரும்ப 2வது முறையாக படையெடுத்து பாபிலோனுக்கு வந்து இந்த ராஜா, அவருடைய மனைவி, அவருடைய மகன் மற்றும் இருந்த முக்கியமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அனைத்து பிரபுக்கள், டெக்னீஷியன்ஸ், தொழில் வல்லுநர்கள், இவங்க எல்லாரையும் சிறைப்பிடித்து அதோடு ராஜா அரண்மனையில இருந்த தங்கம், வெள்ளி, பொக்கிஷங்கள் எல்லாம், தேவாலயத்தில் இருந்த தங்கம், வெள்ளி, அங்கிருந்த பொருள்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு இந்த யோயாக்கீனுடைய சித்தப்பாவான சிதேக்கியா அவரை யூதாவில ராஜாவாக நியமித்து, அதாவது பாபிலோன் ஆளுகைக்கு கீழாக நான் தான் ஆளுகை செய்றேன், என் சார்பாக நீங்க இருன்னு சொல்லி அவரை ராஜாவாக நியமித்துட்டு போயிடுறாரு. இந்த எலியாக்கீம் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டு பாபிலோன் அரண்மனையில அங்க இருக்கிறார். இந்த சிதேக்கியா காலத்துல என்ன பண்றாரு, இவர் 597 இருந்து 586 வரைக்கும் யூதாவில ஆட்சி செய்து வந்தார். இவரும் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார். கிமு 586 திரும்பியே நேபுகாத் நேச்சர் 3வது முறையாக யூதாவுக்கு விரோதமாக வந்து எருசலேம் தேவாலயத்தை தீக்கிரையாக்கி அழித்து போட்டு ஏழையான சில விவசாயிகளை மட்டும் வச்சுட்டு மற்ற அனைவரையும் சிறைப்பிடித்து முழு தேசத்தையும் கொள்ளையடித்து விட்டு சென்று விட்டார்கள். இந்த சிதேக்கியா ராஜா கண்ணுக்கு முன்னாடியே அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் வெட்டி கொன்னுட்டு அவன் கண்ணையும் குருடாக்கி அவனுக்கு வெங்கல சிலங்கு போட்டு பாபிலோன் கொண்டு போயிட்டாங்க. இதோட அந்த தேசம் சுத்தமாக அழிக்கப்பட்டு போனது. அவனும் மரித்து போனான். இந்த யூதாவில மீதி உள்ள ஏழையான விவசாயி ஜனங்களும் எரேமியாவினுடைய எச்சரிப்புக்கு அப்ப அவர் கொடுத்த ஆலோசனைக்கு செவி கொடுக்காம பாபிலோனுக்கு விரோதமாக
அங்க இருந்த சில சிப்பாய்களையும் வெட்டி கொன்னு போட்டுட்டு அவங்களுக்கு விரோதமா கலகம் பண்ணி இப்ப பாபிலோன் திரும்பி வந்து அடிச்சா என்ன பண்ண, அதனால உயிர் தப்பிக்க போவோம்னு எகிப்துக்கு ஓடுறாங்க. ஆனா தேவன் ஆலோசனை சொல்லிடுறாரு, எகிப்துக்கு போகாதே அப்படின்னு சொல்லி. ஆனா கேட்கல. அந்த தேவ தீர்க்கதரிசி சொன்ன எரேமியாவையும் வலுக்கட்டாயமா கூடவே இழுத்துட்டு போயிட்டாங்க. எரேமியாவுடைய அசிஸ்டன்ட் பாரூக் இவங்களையும் இழுத்துக்கிட்டு எகிப்துக்கு போயிடுறாங்க. அங்கேயும் எரேமியாவின் மூலமாக வந்த தேவ செய்தியை, தேவனுடைய எச்சரிப்பை கேட்க முடியாம அவங்க கோபம் கொண்டவர்களாக, அது வரைக்கும் தான் வேதத்தில் இருக்குது. ஆனா சரித்திரம் சொல்லுது, எரேமியா அவங்க கல்லாலே அடிச்சு கொலை செய்தார்கள், அங்கேயே அவர் மரித்து போனார் அப்படின்னு சொல்லி எபிரேய ஹிஸ்டரியில சொல்றாங்க. இது வந்து அரசியல் பின்னணியில் நடந்த காரியங்கள். இப்ப இந்த எரேமியா புஸ்தகத்தை நம்ம படிக்கணும் என்றால் இந்த பின்னணி தெரிஞ்சாதான் இதை படிக்க முடியும். ஏன் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு விளக்கம் அப்படின்னு சொன்னா, இந்த எரேமியாவினுடைய புஸ்தகம் வந்து ஒரு ஒழுங்கு முறையாக அமைக்கப்படவில்லை. பின்னாடி நடந்தது முன்னாடி வருது, நடுவுல வந்தது பின்னாடி போகுது, மேல உள்ளது கீழே வருது. சரி, அது ஒரு ஒழுங்கு முறைய, ஒரு காலக்கிரம ஒழுங்கின் படியாகவும் ஒரு டாபிக்கல் ஆர்டர் படியாகவும் இல்லை. அதனால இப்ப இது தெரிஞ்சாதான் எந்த ராஜா காலத்துல என்ன சொன்னாரு, எப்ப எது சொன்னாரு, எது எங்க வருதுன்னு நம்ம பிரித்து பார்க்க முடியும். இந்த புஸ்தகத்தை வந்து 4 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பிரிவு எரேமியாவுடைய ஊழிய அழைப்பு, அதை முன்னுரைன்னு வச்சுக்கலாம். இது 1வது அத்தியாயம். 2வது பிரிப்பு யூத ஜனங்களுக்கும் எருசலேமை குறித்து எரேமியாவுடைய தீர்க்க தரிசனம். இது 2வது சாப்டர்ல இருந்து 45வது சாப்டர் வரைக்கும் வரும். அதற்கப்புறம் 46ல இருந்து 51வது சாப்டர் வரைக்கும் யூதாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகளுக்கு விரோதமாக தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள். இது 3வது பகுதி. 4வது பகுதி இதனுடைய கடைசி சாப்டர் 52. இதை வந்து முடிவுரை, கடைசியாக என்ன முடிந்தது அந்த ஒரு முடிவுரை என்று வைத்துக் கொள்ளலாம். இதுல 1வது சாப்டர்ல பார்த்தா அதுலதான் எரேமியாவுடைய ஊழிய அழைப்பு. நம்ம சரிதான், தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. அவருடைய ஊழியத்தினுடைய தன்மை என்ன, அவர் ஊழியம் எப்படி இருக்கும், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நான் உன்னை ஜாதிகள் மேலே ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறாரு. அந்த யாருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இது. இதுல 17வது 1வது அத்தியாயம் 17ல இருந்து 19 வரைக்கும் வருகிறது. ஆகையால் நீ உன் அறையை கட்டி கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்கள் எல்லாம் அவர்களுக்கு சொல்ல, நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடி நீ அவர்கள் முகத்திற்கு அஞ்சாதிரு. இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெங்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஸோ யாருக்கு விரோதமாக? ராஜாவுக்கு விரோதமாக, பிரபுக்களுக்கு விரோதமாக, முக்கியமாக ஆசாரியர்களுக்கு விரோதமாக, தேச ஜனங்களுக்கு விரோதமாக நான் சொல்லுகிற தீர்க்க சொல்லு அப்படிங்கிறார். இவர் ஆசாரி வம்சத்தை சேர்ந்தவர். அதனால இவர் டீனேஜில் ஆசாரிய ஊழியத்திலிருந்து தீர்க்கதரிசன ஊழியம் பண்ண போதே இதை படித்து பார்த்தா அவங்க சொந்த ஊர்க்காரங்களே இவரை கொலை செய்ய முயற்சி செய்தாங்க. அவங்க சொந்த வீட்டுக்காரங்களே இவரை கொலை செய்ய முயற்சி செய்தாங்க. இவர் ஊரை விட்டு ஓடி போனார். ஏன்னா ஆசாரியர்கள்லாம் தப்பு சொல்லி வஞ்சிரான் என்ன தேவன் சொன்னார் திருக்கதரிசனம், அவர் ஓடி போனார். அந்த காலத்துல இருந்து எருசலேமுக்கு ஓடி போய் அங்க போய் இருந்தார். ஸோ இவர்களுக்கு விரோதமாகத்தான் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து இவருடைய ஊழியத்துக்கு குறிப்பு. இதுதான் 2வது சாப்டர் பாகம், 2வது அத்தியாயத்திலிருந்து 45வது வரைக்கும். இது வந்து சுமார் 12க்கு மேற்பட்ட வெவ்வேறு காலத்திலே வேறு வேறு ஆளுகளை குறித்து அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அதன் விளைவுகளும். அதனால இதை படிக்கிற போது எந்த சூழ்நிலையில யாருக்கு சொன்னாருங்கிறது பார்த்தா தான் நமக்கு அது சரியாக புரிய முடியும். காரணம், இதுல இன்னொரு காரணம் என்னன்னா, இதுல 36வது அத்தியாயத்துல தேவன் சொல்லுகிறார், எரேமியா 36ல நான் சொல்லுகிற அந்த வாசனங்கள் எல்லாம் எழுதி நீ வை அப்படிங்கிறாரு. அவர் எழுதி வச்சுறாரு. அதை பாருக்கு போய் வாசிக்கிறாரு.
அப்போ உள்ள ராஜா கையில அதை கொண்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நடந்ததுன்னு ராஜா அதை 4 அத்தியாயம் 3 அத்தியாயம் கேட்டோன்னே அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு பீஸாக கிழிச்சு நெருப்புல போட்டு கொளுத்திட்டார். உடனே ராஜா தேவன் கோபம் வருது. இப்படி சொல்லிட்டானா, இந்தா திருப்பி ஒன்று எடுத்து எழுது, நான் இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்றேன், அதையும் எழுதுங்கிறாரு. ஸோ அவர் 23 24 வருட ஊழியத்துல என்னென்ன சொன்னாருங்கிறதெல்லாம் எழுதி வைத்ததெல்லாம் அவர் காலகட்டத்திலே அது எரிஞ்சு போய் திரும்பி ஒருக்க அப்படிங்கிற போது அவர் ஞாபகத்துல இருந்து எப்ப என்ன சொன்னேன் ஏது சொன்னேன் அப்படியே சொல்லப்பட்டு வந்ததுனால அப்பவே அது சரியான ஒரு ஒழுங்குக்குள்ளாக வரல. அதனால இந்த சூழ்நிலைகளை வைத்து தான் அது யாருக்கு சொன்னாரு அப்படிங்கிறத வைத்து முந்தி சொன்னதா பிந்தி சொன்னதா அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். இது முக்கியமாக யூதாவை அரசாண்ட ராஜாக்களுக்கும் அப்பொழுது இருந்த ஆசாரியர்களுக்கும் அப்பொழுது இருந்த தீர்க்கதரிசிகள், நிறைய பேர் கள்ள தீர்க்கதரிசிகள் தான். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாகவும் தேச ஜனங்களுக்கு விரோதமாகவும் தேவன் இவர் மூலமாக சொன்ன தீர்க்க தரிசனம் அதனுடைய விளைவுகள் என்னங்கிறது 2வது சாப்டர்ல இருந்து 45 வரைக்கும் இருக்கும். 46ல இருந்து 51 வரைக்கும் விசேஷமாக இந்த யூதாவை சுற்றியுள்ள 9 நாடுகளுக்கு இவங்க எல்லாமே இந்த அழிவு காலத்துல தேவனால் உபயோகிக்கப்பட்டு யூதாவுக்கு விரோதமாக அவர்கள் அழித்தவர்கள். ஆனாலும் அவர்கள் கொஞ்சம் அத்துமீறி ரொம்ப ஜாஸ்தியாக போய் ஒரு வஞ்சத்தோடும் விரோதத்தோடும் காரியங்கள் செய்ததனால அவர்களுக்கும் அழிவு வரும் என்று தேவன் அவர்களுடைய அழிவை குறித்தும் சொல்லுகிறார். 9 நாடுகளுக்கு, அதுல எகிப்து, பாபிலோனு, அசிரியா, மோவாப்பு, அதை சுற்றியுள்ள அம்மோன், அந்த பல தேசங்களை குறித்து 9 தேசங்களை குறித்து விரோதமாக ஆண்டவர் சொன்னார். அதெல்லாம் நிறைவேறியது 46ல இருந்து 51 வரைக்கும். கடைசி உள்ளது முடிவுரை. இது ஏன் கடைசி முடிவுரைன்னு சொல்றோம்னா 51வது சாப்டருடைய கடைசி வசனம் 64 எரேமியாவின் வசனங்கள் இத்தோடு முடிந்து விட்டன அப்படின்னு முடிஞ்சிருச்சு. அந்த 52வது அத்தியாயம் அதற்கு அப்புறம் எரேமியா எகிப்துக்கு கைது பண்ணி போனதுக்கு அப்புறம் இந்த தேசத்துல என்ன நடந்தது, அதனுடைய முடிவு எப்படி நடந்தது அப்படிங்கிறத எழுதி இருக்குது. இது அநேகமா பாரூக் அவர் எழுதி இதோடு இணைத்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விளக்கம் வருகிறது. இதுதான் இதில் உள்ள ஒரு காரியம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இதில் எதை கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுல கொஞ்சம் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். விசேஷமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் கூறின வார்த்தைகளை தியானிக்கிற போதுதான் தேவனுடைய சுபாவம், அவர் இயல்பு, அவருக்கு எது பிடிக்கல, எதிரில் ரொம்ப கோபமா இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் அறிந்து கொண்டு தேவனை குறித்த அறிவுல நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகம் வளர முடியும், இன்னும் கொஞ்சம் ஆழமாக அவரை அறிந்து கொள்ள முடியும். இதில் விசேஷமாக எனக்கு பட்டது ஒரே ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம். தன் ஜனங்கள் தவறு செய்கிற போது தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து தேவன் மனம் வருந்துகிறார், அவர் வேதனைப்படுகிறார். அவருடைய ஜனங்கள் அவங்க தப்பு பண்ணாங்க, ஆனா அவங்க தப்பு பண்ணுகிற போது அவர் உள்ள இருந்த மன வேதனையை அவர் வெளிப்படுத்துகிறார். இதிலிருந்து அவருடைய உள்ளான உணர்வுகளையும் அறிய முடியும். இதற்கு உதாரணமாக 2 வசனங்கள் தான். எரேமியா 2வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல கேட்கிறாரு, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன ஆசீர்வாதத்துல கொடுக்கலையா? ஏன் என்னை விட்டுட்டு வேற ஒரு தெய்வத்துக்கு பின்னாடி என்னை ஆசீர்வாதம்னு அவங்க ஓடுறாங்க? அது ஒண்ணுமே கொடுக்க முடியாது, அது மாயை, அதுக்கு பின்னாடி ஏன் ஓடுறாங்க? அப்படி என்கிட்ட என்ன அநியாயத்தை கண்டாங்க அப்படின்னு மன வருந்துகிறார். அதே போல 13வது வசனம், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தாங்க. ஒன்னு, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுட்டாங்க, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஜீவ தண்ணீர் கொடுக்கிற தண்ணியே என்னை விட்டுட்டாங்க, ஆனா தண்ணி நிக்காத வெடிப்புள்ள ஓட்ட தொட்டியெல்லாம் கட்டி வச்சுட்டு அதுல போய் தண்ணியை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற. ஸோ அவருடைய மன வேதனை, ஜனங்கள் தேவனை விட்டு விட்டு தங்களுடைய வழியிலே போகிற போது அவருடைய வருத்தம், கவலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதுல நம்ம பார்க்கலாம்.
கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த எரேமியா புஸ்தகம் மிக முக்கியமான ஒரு புஸ்தகம். காரணம் என்ன அப்படின்னா, மோசையின் மூலமாக சீனாய் மலையிலே செய்த அந்த உடன்படிக்கையை செஞ்ச 40 நாள்லயே உடைச்சிட்டாங்க. அப்போ மோசே அவர்களுக்கு முன்னதாக நின்று மன்றாடி பேசுறதுனால, சரி நான் இவங்களை அழிக்காம விட்டுறேன், ஆனா அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த தேசத்தை இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், இவங்களுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் இவங்க பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி 40 வருஷம் அவங்கள வனாந்திரத்திலே வைத்திருந்து அவர்கள் எல்லாரும் மரித்ததற்கு பின் அவர்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த பாலஸ்தீன எல்லையிலே இந்த வாக்குத்தத்த பிரதேசத்தின் பார்டர்ல கொண்டு வந்து வச்சு திரும்பி ஒருக்க அவங்ககிட்ட ஒரு உடன்படிக்கையை செய்து, அந்த உடன்படிக்கையின் கடைசியாக உபாகமம் 28வது அத்தியாயத்துல இந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் 1லிருந்து 14 வரைக்கும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும். ஆனா இந்த உடன்படிக்கைக்கு மீறி நீ வேறு தெய்வங்களை வணங்கி நீ அதுக்கு பின்னாடி போனேன்னா 15லிருந்து 68 வரைக்கும் இந்தந்த சாபங்கள்லாம் உன் மேல வரும் அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட இது எல்லாமே எரேமியா காலத்துல நிறைவேறி விட்டது. தாவீது சாலமோன் காலத்துல ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க, அதுக்கு பின்னாடி அப்படியே மாறி 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 வந்து உடன்படிக்கைக்கு விரோதமான சாபங்களை எல்லாம் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதை வந்து தேவன் அன்னைக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறார். உபாகம் 29ல சொல்றாரு, தயவு செய்து வேற தெய்வங்களை வணங்கி நீ போயிட்டு இந்த சாபத்துக்குள்ள போயிடாத, அது ரொம்ப மோசம் என்று எச்சரிப்பாகவும் சொல்லிட்டு, இந்த மோசே உடன்படிக்கையிலும் பாலஸ்தீன உடன்படிக்கையிலும் ஒரு சரத்து எக்ஸ்ட்ராவாக பின்னாடி சேர்க்கிறார் கிருபையின் அடிப்படையிலே. அது உபாகமம் 30வது அத்தியாயத்துல அந்த உடன்படிக்கையோடு சேர்ந்து வருகிறது. உபாகம் 30வது அத்தியாயத்துல 1லிருந்து 10 வசனங்களிலே அது வருகிறது. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி நீ உன் பிள்ளைகளும் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்துல இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்து கொண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருந்து உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தினை சுதந்திரிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன் துன்பப்படுத்தின உன் பகைங்கிற மேலும் வர பண்ணுவார். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் உன் கற்பிக்கிற அவருடைய கர்த்தரின்படி செய்வாய். உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி தேவன் உன்மேல் சந்தோஷமா பிரியமா இருப்பார். அதாவது இந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்து தப்பு செய்து சாபத்தை அனுபவித்து அந்த சாபத்தின் விளைவாக நீ துரத்தி அடிக்கப்பட்டு போயிருந்தாலும் அங்க போய் இருக்கிற போது நீ மனம் திரும்பினா உன்னை நான் திருப்பி கொண்டுட்டு வருவேன். இதை கிருபையின் அடிப்படையிலே இந்த ஒரு சரத்தை செய்கிறார். இப்ப உடன்படிக்கையின் மோசே உடன்படிக்கையும் பாலஸ்தீன உடன்படிக்கையும் படி அவர்கள் தண்டிக்கப்பட்டு போறாங்க. ஆனா கிருபையினால திருப்பி கொண்டுட்டு வருவேன் அப்படிங்கிறதையும் எரேமியாவின் மூலமாக தேவன் சொல்லுகிறார். நீங்க போற இடத்துல இருந்து விவசாயம் பண்ணி தொழில் பண்ணி நன்றாக இருங்க, ஏன்னா 70 வருடங்கள் கழித்து தேவன் உங்களை மீண்டும் திரும்ப கொண்டுட்டு வருவார். அதனால நீங்க உங்கள் தேவனை விட்டுறாதீங்க அங்க அப்படின்னு சொல்லுகிறார். திரும்ப கொண்டுட்டு வருவார், உங்களை திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், திரும்ப நீங்க வருவீங்க அப்படிங்கறது எரேமியா மூலமாக தேவன் சொல்லுகிறார். சோ அந்த முதல் 2 உடன்படிக்கைகளும் முடிவு பெறக்கூடிய ஒரு காலம் வருகிறது. அதுலயும் கூட தேசம் 70 வருஷம் சிறையிருப்புக்குள் போகும் அப்படிங்கிறதையும் எரேமியா 25வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல தேவன் சொல்லுகிறார். எரேமியா மூலமாக தேவன் 70 வருடம் இந்த தேசம் சிறையிருப்புக்குள்ள போகும் அப்படிங்கிறார்.
25:11 இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாலுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். இது முதல்ல சொல்லுகிறாரு. அப்புறம் 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினத்திலிருந்து அந்த ஜாதி இடத்திலிருந்தும் அவர்களை விசாரித்து திரும்ப கொண்டுட்டு வருவேன்கிறார். 29வது அத்தியாயத்துல கூட 10வது வசனம், பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை விடத்திற்கு திரும்ப வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இதையும் எரேமியா மூலம் சொல்லுகிறார். ஏன் இந்த 70 வருஷம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் 2 நாளாகமும் 36:21 சொல்லுது. தாவீது ராஜாவான காலத்துல இருந்து சிதேக்கியா ராஜாவாக ஆண்ட காலம் வரைக்கும் உள்ள காலங்கள் சுமார் 490 வருடங்கள். உடன்படிக்கையின்படி 6 வருஷம் விவசாயம் பண்ணுனா 7வது வருஷம் அந்த நிலத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். ஆனா இவங்க கொடுக்கல. அதனால அந்த நிலத்திற்கு ஓய்வாக 70 வருஷத்தை கொடுத்துட்டு அந்த நிலத்தை விட்டு உங்களை வெளியே விரட்டி விடுகிறேன் அப்படின்னு விரட்டி விடுகிறார். அதுவும் கூட அந்த உடன்படிக்கையில் வரக்கூடிய ஒரு சரத்து அப்படின்னு தான் சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, தாவீது கூட பண்ணின உடன்படிக்கை கூட இங்க ஒரு முடிவுக்கு வருகிறது. தாவீதின் ராஜாசனம் என்றென்றும் நிலைத்திருக்குன்னு வாக்குத்தத்தம் இருந்த போதும் அதற்கு தகுதியாக நடக்காத போது அந்த வாக்குத்தத்தத்தை தடை செய்து அவனை வெளியே போடுகிறவராக இருக்கிறார் தேவன். இல்ல எரேமியாவில் 22வது அத்தியாயத்துல அவர் தேவன் விளக்கமாக சொல்லுகிறார். 22ல 24வது வசனம், யூதாவின் ராஜாவாகிய யோயோக்கீமின் குமாரன் கேனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாயிருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் ஜீவனை கொண்டு நான் உனக்கு சொல்றேங்கிறார். அதற்கப்புறம் அவர் சொல்லுகிறார் 28ல, கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியாத தேசத்தில துரத்தி விடப்பட்டதும் ஏது? தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள போகிறதில்லை. இவர் தான் யூதாவில் ராஜாவாக இருந்த கடைசி ராஜா. இவருடைய அண்ணன் ஏற்கனவே எலியாக்கீன் சிறைப்பட்டு பாபிலோன் கொண்டு செல்லப்பட்டார். அவருடைய மகன் சலாத்தியேல், சலாத்தியேலுடைய மகன் செருபாபேல், அவர் தான் எஸ்ரா நெகேமியா காலத்துல பெர்சிய ராஜாவின் கோரசனுடைய அனுமதியின்படி தேவாலயத்தை கட்டுவதற்காக திரும்பி வருகிறார். ஆனா வந்தபோது அவர் ராஜாவாக இங்க வரவில்லை, ஒரு கவர்னராகத்தான் வாராரு. ஆனா எகிப்தின் யூதாவின் ராஜாவாக இருக்கவில்லை. ஆனால் அதிகாரமும் ஆளுகையும் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன் கையிலே கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் யூதாவிலே ராஜா என்று யாருமே இந்த தாவீதின் வம்சத்துல இருந்தது இல்லை. அந்த செருபாபேலினுடைய வழி வந்த சந்ததி தான் இயேசுவினுடைய லீகல் ஃபாதரான யோசேப்பு. ஸோ தேவன் தாவீதின் மூலமாக வாக்கு பண்ணியிருந்தாலும் அது தகுதியாக இல்லைங்கிறவர் அது பிடிங்க எடுத்து போடுகிறார். ஸோ இது மோசேயின் மூலமாக பண்ணின சீனாய் மலையில் பண்ணின உடன்படிக்கையும் இங்கே உடைஞ்சிருது. பாலஸ்தீன பாதையில் வைத்த அந்த உடன்படிக்கையும் உடைஞ்சிருது. அதில் கொடுத்த கிருபையின் அடிப்படையில் செய்த திருப்பி கொண்டுட்டு வருவேன்ங்கிறது மட்டும்தான் இருக்குது. அது 70 வருஷம் கழிச்சு திருப்பி கொண்டுட்டு வருவேங்கிறாரு. ஆனா தாவீது கூட செய்த அந்த வாக்குத்தத்தமும், உன் ராஜ்யம் எப்பொழுதும் இருக்கும், உன் ராஜாசனம் எப்பொழுதும் இருக்கும், உன் வம்சத்தில் ஒருவன் ராஜாவாகவே தொடர்ந்து இருப்பான்னு சொன்னதும் அங்க நின்று போயிருது. இதெல்லாம் நின்று போன இதே காலத்துல தேவன் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். என்னவென்றால் எரேமியா 31 அவர் புதியதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. இதோ அந்த பழைய உடன்படிக்கையெல்லாம் உடைஞ்சு போச்சு, அதனால நான் இப்ப ஒரு புது உடன்படிக்கை பண்ண போகிறேன் அப்படிங்கிறார். நம்ம அந்த புது உடன்படிக்கையின் கீழே தான் நம்ம வர்றோம். அதனால் அந்த புது உடன்படிக்கை குறித்து நமக்கு அறிவு வேண்டும் என்றால் இந்த பழைய உடன்படிக்கை எப்படி உடைஞ்சது, ஏன் உடைஞ்சது, புதுசு எப்படி ஆரம்பமானது, அப்ப புதுசா காத்துக்கிறதுக்கு நம்ம எப்படி ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத நம்ம கத்துக்கலாம். இந்த புதிய உடன்படிக்கை எப்படி இருக்கும், புதிய உடன்படிக்கை என்ன அப்படின்னு
கூறவில்லை. ஆனால் எரேமியாவில் தான் இந்த புதிய உடன்படிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லுகிறார். எரேமியா 31 33 34 வரைக்கும். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையானது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, இந்த கல்லுல எழுதி கொடுத்தேன், இப்ப அதில் எழுத மாட்டேன், இருதயத்திலே எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். முந்தி நான் ராஜாவா இருந்தேன், என்னுடைய ஜாதியா இருந்தாங்க, இப்போ நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவங்க தேவனுடைய பிள்ளைகளா இருப்பார்கள். இனி ஒருவனும் தன் அயலானையும் ஒருவனும் தன் சகோதரன் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அனுபவித்து உணர்வதற்கு அன்றைக்கு அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வசதி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், தேவனை அறிந்து உணர்ந்து கொள்வதற்காக. அடுத்தபடியாக நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாது இருப்பேன். எப்ப என்கிட்ட மன்னிப்பு கட்டுவான்ட்டானோ அவன் செஞ்ச பாவத்தை எல்லாம் இனிமே நான் நினைக்க மாட்டேன், மறந்துடுவேன் அப்படிங்கிறார். இது புதிய உடன்படிக்கையிலே வரக்கூடிய முக்கியமான 4 சரத்துக்கள். இது வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வந்தது. ஏசாயாவில் படித்தோம், இயேசுதான் நமது உடன்படிக்கை, இந்த கல்லுல எழுதி கொடுத்த அது கிடையாது, இனி இவர் தான் உடன்படிக்கை, இவர் மூலமாகத்தான் அந்த உடன்படிக்கைக்குள்ள போவோம் என்று. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, இந்த பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கை இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதையும் இதுல அதே 31 29 30 வரைக்கும் சொல்லுகிறார். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். ஏன்னா பழைய உடன்படிக்கையில உபாகமம் 20 யாத்ராகமம் 20 5 இந்த 10 கட்டளைகள் வருகிற போது, ஒருவன் எனக்கு விரோதமாக தவறு செய்தால் அவன் பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாய் இருக்கிறேன் அப்படின்னாரு. ஆனா இங்க வந்து அப்படி கிடையாதுங்கிறார். அது அந்த பழசோட முடிஞ்சு போச்சு. அவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான், எந்த மனுஷன் திராட்சை காயை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். இப்ப அப்பா செஞ்ச தப்புக்கு புள்ள வந்து ஃபைன் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா பிள்ளை ஆண்டவரை தெரிஞ்சுட்டா உன்னை நான் தனியா கொண்டு வந்துடுவேன். அவன் செய்த தவறுக்கு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம். ஆனால் அவன் கிரியையின் படிதான் நமக்கு நியாய தீர்ப்புக்கு மேல போறது. கிறிஸ்துவின் நியாயாசனத்துல போற போதும் நமக்கு வரும். இயேசுன்னு சொன்னார், அவன் கிரியைக்கேற்ற பலனை நான் கொண்டு வருகிறேன்னார். அதனால நீதிமான் ஆனோம், அந்த நீதிமானுடைய கிரியையின் மூலமாக நமக்கு போகும். நம்ம என்ன செஞ்சோமோ அதற்குரிய பலன். பழைய ஏற்பாடு ஒரு தேசமாக தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. புதிய ஏற்பாடு இண்டிவிஜுவலாக தனி மனிதனாக தேவனோடு பண்ணுகின்ற உடன்படிக்கை. இதுதான் அதுல இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறாரு. மட்டுமல்ல, இந்த உடன்படிக்கையினுடைய உறுதித்தன்மையை குறித்தும் சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லுகிறாரு. 31வது அத்தியாயத்துல 35 36 37 படிக்கலாம். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும், அலைகளை கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரை குலுக்குகிறவரும், சேனையில் கர்த்தரின் நாமம் உள்ளவராக கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடி ஒளிந்து போனால் அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றென்றைக்கும் ஒரு ஜாதியாயிராதபடி அற்று போகும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தம் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது இந்த உடன்படிக்கை குறித்து வருகிற போது இயேசு கிறிஸ்து இதைத்தான் சொல்லுகிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது அப்படிங்கிறார். அவர் மூலமாக வரக்கூடிய இந்த புதிய உடன்படிக்கை மூலம் வர ஆசீர்வாதத்தை தான் அவர் அங்க குறிக்கெடுக்கிறார். குறிப்பாக இதுல ஒரு வசனம் படிக்க வேண்டும் என்றால் 3வது அத்தியாயம், எரேமியா 3வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார். இது அதுக்கப்புறம் எங்கேயுமே அந்த டீட்டெயில் வரல. நீங்கள் தேசத்தில் பலுகி பெறுகிற அந்நாளிலே, அதாவது இவங்க சிறையிருப்புக்குள்ள போயிட்டு திருப்பி வந்த அந்த நாளிலே,
அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வதில்லை, அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளதான் தேவன் எழுதி கொடுத்த அந்த 10 கற்பனைகள் இருந்தது. அது எங்க இருக்குதோ அதுதான் தேவ ஆலயம், மகா பரிசுத்த ஸ்தலம். இனிமே அந்த பெட்டி இனி ரிப்பேர் செய்யப்பட போறதும் கிடையாது, அதை நினைக்க போறதும் கிடையாது, இனி அது வரும், அது முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டார். குறிப்பாக சொல்லிடுறார். அதோடு மாத்திரம் இல்லாம இந்த ஆசீர்வாதம், இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கும் வரும் அப்படிங்கிறது குறிப்பாக சொல்லுகிறார். 4வது அத்தியாயம் 1-2 வசனத்துல, இஸ்ரவேலே நீ திரும்புகிறதுக்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ அலைந்து திரிவதில்லை. உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். இது எதுல வருதுன்னா, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் உள்ள 7வது கடைசி ஆசீர்வாதம். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 7 ஆசீர்வாதங்கள்ல 6 இங்க முடிஞ்சிருச்சு, 7வது ஒன்று தான் நிறைவேறவில்லை. அது உனக்கு மட்டுமல்ல, புறஜாதிகளுக்கும் வரும். நான் பண்ணக்கூடிய புதிய உடன்படிக்கையில் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கும். இது புதிய உடன்படிக்கையுள்ள கடந்து போகிற நமக்கு பழசு எப்ப எங்க உடைஞ்சது, புதுசு எங்க வந்தது அப்படிங்கிறது நமக்கு இது தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு அவசியமான ஒரு காரியம். அடுத்தபடியாக தேவனுடைய இன்னும் ஒரு பாகத்தை நம்ம பார்க்கலாம். எரேமியா யூத ஜனங்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறார். தேவனே இரக்கமாயிரும் கிருபையாயிருன்னு விண்ணப்பிக்கிறாரு. ஆனா தேவன் அவரிடத்துல இவர்களுக்காக நீ விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறார். இவங்களுக்காக ஜெபம் பண்ணாத, நான் கேட்க மாட்டேங்கிறார். உதாரணத்துக்கு எரேமியா 14வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். அதை 14ல 7-9 வரைக்கும் எரேமியா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்யும். எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாக இருக்கிறது, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தின் இரட்சகரே, நீ தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பானேன். நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலும் இருப்பானேன். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிசிக்கப்பட்டும் இருக்கிறதே, எங்களை விட்டு போகாதிரும் அப்படின்னு தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறார். அதே போல அதே அத்தியாயத்துல 19 இருந்து 22 வருடங்கள் வசனம் வரைக்கும் தேசத்துக்காக தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறார். ஆனா இந்த ரெண்டுக்குமே தேவன் கொடுக்கிற பதில் என்ன அப்படின்னா, 11-12வது வசனம், நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலியும் காணிக்கையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயிலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் அப்படிங்கிறார். 15வது அத்தியாயத்துல முதல் வசனத்தை இதோட கண்டினியூ தான். அதுலயும் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்றாக நின்றாலும் என் ஜனம் இந்த ஜனங்கள் பக்கம் சாராது. நீ இவங்களுக்காக ஜெபம் பண்ணாத, நான் கேட்க மாட்டேங்கிறாரு. ஜெபத்தை கேட்கிறவர் என்று தேவனுக்கு ஒரு பேர் உண்டு. ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்டும் துணிகரமாக பாவத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒருவனுக்காக யார் ஜெபம் பண்ணாலும், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேங்கிறார். இது தேவனுடைய இன்னொரு பக்கம். அதையே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்னாடி செய்த உடன்படிக்கையை மீறினேன்னா உனக்கு தண்டனை வருங்கிறார். இதுக்கு எரேமியாவில் 34வது அத்தியாயம் நம்ம படிச்சு பார்த்தா தெரியும். அப்போ சிதேக்கியா ராஜாவாக இருக்கிறார். பாபிலோன் ராஜா யுத்தத்துக்கு வராருன்னு கேட்ட உடனே அவர் என்ன செய்யறாரு, சரி உடன்படிக்கையின்படி எவனையெல்லாம் வேலைக்கு அடிமையா வச்சு அவனை 6 வருஷம் வச்சோன்னு 7வது வருஷம் விடுதலை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நம்ம ரொம்ப நாள் அதை பண்ணலை. அந்த மாதிரி அடிமையா வைத்திருக்கோம்னா விடுதலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுக்கள் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு முன்னாடியே தேவாலயத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணி பலி செலுத்தி பலியின் மூலமாக உடன்படிக்கை செலுத்துறாங்க. ஆனா பாபிலோன் ராஜா வர்றது கொஞ்சம் தள்ளி போயிருச்சு. அவர் வேற பக்கம் போயிட்டாருன்னு திருப்பி என்ன செஞ்சாங்க, யார் யாரை விட்டாங்களோ அவங்களெல்லாம் திருப்பி கொண்டாந்து அடிமையா வச்சுக்கிட்டாங்க. உடனே தேவன் எரேமியா மேல சொல்லாரு, ஏன் ஆலயத்துல எனக்கு முன்னாடி பலி செலுத்தி அந்த பலியின் நடுவாக நடந்து போய் என்கிட்ட உடன்படிக்கை பண்ணுனீங்க, ஆனா இப்ப ஆள் மாறாட்டம் பண்ணி திருப்பி கொண்டு வந்துட்டீங்க. அதனால நான் என்ன செய்வேன்,
அந்த வெட்டி 2 துண்டா போட்டீங்களா ஆடு, அதே போலவே இந்த உடன்படிக்கை பண்ணின எல்லாரையும் நான் வெட்டி 2 துண்டாக்கி போடுவேன் பாரு அப்படிங்கிறார். ஸோ ஆண்டவர் முன்னாடி, அதனால தான் பிரசங்கையில் சாலமோன் சொல்லுகிறாரு, தேவாலயத்துக்கு முன்னாடி மாயினால மனம் பதறி பேசுகிறாத தேவனுக்கு முன்னாடி, உன் வார்த்தையினால தேவன் உன்னை தண்டிப்பானேன்னு. ஸோ ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, கிளீனாக விசாரிச்சுட்டு கிளியராக சொல்லி சொன்னபடி செஞ்சிடணும், அவ்வளோதான். அவர் அந்த உடன்படிக்கை மீறின அவருக்கு கோபம் வரும். அதே போல அவர் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார், யூதா தேசத்தினுடைய அழிவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது, அதோட மூல காரணம் என்ன அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். எரேமியா 5வது அத்தியாயத்துல நம்ம அது படிக்கலாம். 30-31வது வசனத்துல தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. எரேமியா 5:30-31, திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில் நடைபெறுகிறது. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, அவரே திகைத்து போய் திடுக்கிடத்தக்கதாக ஒரு காரியம் தேசத்தில் நடக்குதான். என்னன்னா, தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். ஆனால் இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது, ஆனாலும் முடிவில் என்ன செய்வீர்கள் அப்படிங்கிறார். அவன் கள்ளத்திற்கு சொல்றான், ஆசாரியன் இவனை கொண்டு ஆளுகிறான், ஆனா அதுதான் என் ஜனத்துக்கும் பிரியமா இருக்குது, நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறார். 6வது அத்தியாயத்திலும் அதைத்தான் சொல்லுகிறார். 13-14-15 வசனங்கள். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர், அது ஜனங்களை குறித்து. இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரிகள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாக குணமாக்குகிறார்கள். இது தப்பு இல்ல அப்படின்னு சொல்றார். அதே போல 23வது அத்தியாயம், ஒரு அத்தியாயம் வாசிச்சு பார்த்தா அதுல முழுக்க முழுக்க அவர் 3 பேர்களை குறை சொல்கிறார். இந்த தேசத்தோட நாசத்துக்கு காரணம் யார்? 23வது அத்தியாயத்துல ஒரு முழு அத்தியாயமே அதுல படிச்சு பார்க்கலாம். அது தேசத்தினுடைய அழிவுக்கு, இன்றைக்கு நம்மளுடைய தேசத்தினுடைய அழிவுக்கும் இதுதான் காரணமாக இருக்கும். அதுல 3 பேரை குற்றம் சாட்டுகிறார். ஒன்று, என் ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்கள். இரண்டாவது, தீர்க்கதரிசியும் ஆசாரியனும். இவங்க 3 பேர் செய்கிற தவறினாலதான் என் தேசம் நாசமாக போகிறது அப்படிங்கிறார். மேய்ப்பர்கள்னா இன்றைக்குள்ள மேய்ப்பர்கள் நம்ம நினைச்சுக்க வேண்டாம். புதிய ஏற்பாட்டில் தான் மேய்ப்பர்கள்னா பாஸ்டர்ஸ். பழைய ஏற்பாட்டு காலத்துல மேய்ப்பர்கள் என்றால் ராஜாக்கள், அதிபதிகள், ஆளுகிறவர்கள். அவர்கள் செய்த தவறு என்ன, என்னுடைய ஆசாரியர்களும் என்னுடைய தீர்க்கதரிசிகளும் செய்த தவறு என்ன, இந்த 3 பேரும் தவறு செஞ்ச விளைவுனாலதான் தேசம் நாசமா போயிருச்சு அப்படிங்கிறார். இந்த 23வது அத்தியாயம் கூட வாசிச்சுட்டா அது அதுலதான் வரும். இன்றைக்கும் கூட நம்ம அந்த கடைசி காலத்துல இருக்கிற போது நமக்கும் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு எச்சரிக்கை, கடைசி காலத்துல என் நாமத்தினால அநேகர் வந்து உங்களை வஞ்சிப்பார்கள், ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிப்பு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரு கிரமமான வேத தியானமும் வேத ஆராய்ச்சியும் வேதத்தை படிப்பதற்காக நமக்கு ஒரு டைம் வேணும். ஏன்னா இதுதான் நம்முடைய நித்தியத்தை தீர்மானிக்கிறது. நம்மளுடைய நித்தியத்துக்குள்ள கொண்டு போறதுக்குரிய வழியெல்லாம் இதுல இருக்குன்னு தெரியும், பட் அதுக்குரிய வேல்யூ கொடுக்கணும். இது மிக முக்கியமானது. இன்றும் அநேக காரியங்கள் உண்டு, நான் அவ்வளவும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. கடைசியாக புலம்பல் புஸ்தகம், அதை குறித்தும் ஒரு சிறு குறிப்போட அதையும் முடிச்சிடலாம். எரேமியாவினுடைய புலம்பல், இது ஒரு 5 கவிதைகள், 5 அத்தியாயமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது ஏறக்குறைய எரேமியா புஸ்தகத்துல 39வது அத்தியாயத்துக்கும் 40வது அதிகாரத்திற்கும் இடையில இது வரணும். ஆனா இதை தனியா பின்னாடி வச்சுட்டாங்க. இது எரேமியா எருசலேம் மற்றும் யூத ஜனங்கள் அழிக்கப்பட்ட போது, அந்த அழிவின் போது அங்கே இருந்ததுனால அவர் மனம் கசந்து துக்கத்தோடு பாடிய 5 கவிதைகளின் தொகுப்பு. இதற்கு எபிரேயத்துல எக்கா என்று பெயர். எக்கா அப்படின்னா ஹவு, எப்படி அப்படின்னு பேர். அது ஏன்னா அந்த எபிரேய வழக்கத்தின்படி ஒரு புஸ்தகத்தினுடைய முதல் வரியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தை தான் அதுக்கு தலைப்பாக வச்சிருக்கிறாங்க.
ஸோ எப்படி என் தேசம் அழிந்து போனது அப்படிங்கிறது, அந்த எப்படிங்கிறது அதோட முதல் வார்த்தை, அதை அதுக்கு வச்சுட்டாங்க. ஆனா அது கிரேக்க லத்தீன்ல மொழிபெயர்க்கிற போது இதுக்கு அவங்க கொடுத்த ஒரு தலைப்பு வந்து டியர்ஸ், கண்ணீர், அழுகை அப்படிங்கிற அர்த்தத்துல கொடுத்தாங்க. ஆங்கிலத்துல லேமெண்டேஷன், அதாவது ஒருவர் துக்க வீட்டுல பியூனரல்ல மரித்து போன நேரத்துல நம்ம சொல்லுவாங்க ஒப்பாரி வச்சு பாடுறாங்க, அதே போலதான் லேமெண்டேஷன் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. தமிழிலே வருகிற போது அதை புலம்பல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இந்த புஸ்தகம். இதுல முதல் 4 அத்தியாயம், என்னோட 5 அத்தியாயமுமே கவிதைகள் தான், 5மே கவிதைகள் தான், 5 கவிதைகள். இதுல முதல் 4 கவிதைகள் 1, 2, 3, 4 அத்தியாயமும் 22 வசனத்தோடு எபிரேய அகர வரிசையின்படியாக இருக்கிறது. 1, 2, 4, 3 அத்தியாயங்கள். 3வது அத்தியாயத்துல 66 வசனங்கள் உண்டு. அது 22, 3, 22 அகர வரிசையிலே கொடுக்கப்பட்டு இது அமைக்கப்பட்டுள்ளது. நமக்கு மொழிபெயர்ப்புல அந்த நடை நமக்கு கிடைக்கல. 5வது சாப்டரும் 22 வசனம் இருந்தாலும் ஆனா அது அகர வரிசையில் இல்லை, அது ஒன்றுதான். இதுல விசேஷமாக முதல் அதிகாரம் அழிந்து போன நகரத்தை பார்த்து எருசலேம் குமாரத்தி என்று அழைத்து அந்த எருசலேமுடைய அழிவை குறித்து அவர் பாடுகிறார். 2வது அத்தியாயத்துல அந்த முதல் அத்தியாயம் பூரா அவள் அவள் குமாரத்தியே கன்னிகையே அப்படின்னு தான் வரும் வரிக்கு வரி. 2வது அத்தியாயம் முழுவதுமே அவர் 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 என்பது தேவன், அவர் என்னை எப்படி அடித்தார், அவர் என்னை எப்படி உடைத்தார் என்கிறது தான், அவர் என்பதைத்தான் மையமாக வைத்து கொண்டு 2வது அதிகாரம் பூராமே வரும் அந்த 22 வார்த்தைகள். 3வது அதிகாரத்துல 62 வசனங்கள் உண்டு. எரேமியா தன்னை மையமாக கொண்டு இந்த அழிவின் மத்தியிலே நான் பட்ட பாடுகள் கஷ்டங்கள் என்ன என்று தன்னை குறித்து சொல்கிறார். இதுவுமே அகர வரிசையிலே, ஆனா 3 மடங்காக 3 முறையாக 66 வசனங்களாக வருகிறது. 4வது அதிகாரத்துல எருசலேம் குமாரத்தினுடைய துக்கத்தை மையமாக வைத்து அவள் எப்படி துக்கப்பட்டாள் அப்படிங்கிறது அவளை மையமாக. 5வது அதிகாரத்துல இரண்டையும் இணைக்கிறார். எருசலேம் குமாரத்திகள் தான் எருசலேம் வாசிகள் எல்லாரும் இணைத்து எங்களுக்கு நேரிட்ட துக்கம், எங்களுக்கு நேரிட்ட பாடுகள் என்று இதுல அதை மையமாக வைத்து அவர் புலம்புகிறார். இதற்கு மத்தியிலே வரக்கூடிய ஒரு காரியம்தான் மிக முக்கியமானது. 3வது அத்தியாயத்திலே 22 31 வசனங்கள் வரைக்கும் இந்த அத்தனை பாடுகளுக்கு மத்தியிலும் நமக்கு பாடமாக வருவது அதுதான். 3வது அத்தியாயம் 22 to 31. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதானவைகள், உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளிலே நுழுத்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தியால் நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இதுதான் அந்த துக்கத்துக்கு மத்தியில நடந்து போறவனுக்கு கூடிய ஒரு ஆறுதலாக அவருடைய வார்த்தையிலும் வரக்கூடிய காரியங்கள். அவர் பாடுகள் வந்தாலும் கூட, நாங்கள் அக்கிரமம் செய்தோம், அடி வாங்கிட்டோம்னாலும் கூட, தேவரீரே எங்கள் மேல் கிருபையாயிரும், எங்களை மறந்து விடாதிரும், எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று கூறினார். இந்த ஒரு இதுவும் எரேமியாவோட சேர்ந்து வரக்கூடிய ஒன்றுதான். இதோடு இன்றைய இந்த பாடம் இதோடு முடிந்தது.